Hi friends, the triple offering riddle or temple flower riddle னு சொல்லலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ 3 shrines முன்னாடி 3 ponds இருக்கு. அதாவது shrine-னா temple. அப்போ 3 கோவிலுக்கு முன்னாடி 3 குளம் இருக்கு. அந்த குளத்துல எத்தனை flowers வைக்கிறோமோ அது அப்படியே டபுள் ஆகும். அதாவது 2 வச்சா 4 ஆகும், 4 வச்சா 8 ஆகும். ஒரு பர்சன் கொஞ்சம் flowers வச்சிருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் பாண்ட்ல போயிட்டு எல்லா ஃப்ளவர்ஸும் தண்ணியில போடுறாரு. அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் கொஞ்சம் பூவை அங்க வச்சுட்டு கொஞ்சம் பூ நெக்ஸ்ட் கோயிலுக்கு எடுத்துட்டு போனாரு. இப்போ செகண்ட் கோயில் முன்னாடி இருக்க செகண்ட் பாண்ட்ல அவர்கிட்ட இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் தண்ணியில போடுறாரு. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் டபுள் ஆயிட்ட பிறகு எல்லா ஃப்ளவர்ஸும் எடுத்துட்டு செகண்ட் கோயிலுக்கு போய் அங்க ஃபர்ஸ்ட் கோவில்ல எவ்வளவு பூ வச்சாரோ அதே அளவு இந்த கோயிலையும் வச்சாரு. அப்புறம் மீதி இருந்த பூவை எடுத்துட்டு தேர்ட் கோவில்ல இருக்க பாண்ட்க்கு போனாரு. அதே மாதிரி பூவை போட்டாரு, டபுள் ஆச்சு. அப்புறம் எல்லா பூவும் எடுத்துட்டு தேர்ட் கோவில்ல எல்லா ஃப்ளவர்ஸும் கோவில்ல வச்சுட்டாரு. இப்போ அவர்கிட்ட பூ மீதி ஆகவே இல்லை. இப்போ எல்லா கோவில்லையும் ஒரு சேம் நம்பர் ஆஃப் பூ தான் அவர் வச்சிருக்காரு. அப்போ அவர் எவ்வளவு பூ ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு போனாரு அண்ட் எவ்வளவு பூ ஒவ்வொரு கோவில்லையும் வச்சாரு, அதுதான் கேள்வி. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அல்ஜிப்ரா யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் க்ளூ தரவா? ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு பூ வச்சிருந்தாரு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு பூ ஒவ்வொரு கோவிலையும் வச்சாருன்னு. அப்ப அதை நம்ம வைன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பூ டபுள் ஆனா அந்த எக்ஸ் வந்து 2x ஆகும். அதே மாதிரி y நம்பர் ஆஃப் பூவை நம்ம கோவில்ல வச்சோம்னா அந்த 2xல இருந்து மைனஸ் y பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எக்ஸ்பிரஷன் மாறும். கடைசியா ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா x and y வேல்யூ கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்யூ.